ஹாய், மோஸ்ட் பாப்புலர் MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CMAT எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து CMAT அப்படிங்கிறது வந்து இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம் கண்டக்டட் பை NTA. ஓகே, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நேஷனல் லெவல் எக்ஸாம் அப்படின்னா வந்து பேன் இண்டியா காலேஜஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, 1000+ காலேஜஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இதில் டாப் காலேஜஸுமே இருக்குது, நம்ம பார்க்கலாம் ஒன்றுன்னா. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் ஜான்வரி மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அக்செப்டட் பை பேன் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ்னா JBIMS இது அக்செப்ட் பண்ணுவாங்க. இது மும்பை பேஸ்டு காலேஜ். சிம்ஸ்ட்ரி, KJ சோமையா, இது எல்லாமே, இது மூணுமே வந்து மும்பை பேஸ்டு காலேஜஸ். ஆனால் JBIMS சிம்ஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு 2 இயர்ஸும் சேர்த்தே வந்து 5 lakhsக்குள்ளவே முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஆனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். JBIMSல ஆவரேஜ் பேக்கேஜே உங்களுக்கு வந்து 25+ lakhs கிட்ட வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாப்புலர் காலேஜ், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ரெண்டுமே டாப் காலேஜ். ஃபீஸ் ரொம்ப கம்மி, ஆவரேஜ் பேக்கேஜ் நல்லா 25+க்கு இருக்கும். அதே மாதிரி KJ சோமையாவும் பாப்புலர் காலேஜ், பூனேயில் இந்த காலேஜ். அப்புறம் வந்து கோவா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் சம் ஆஃப் த டாப் காலேஜஸ், Tier 1 காலேஜஸ் அக்செப்டிங் CMAT. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து SSN, அப்புறம் வந்து அமிர்தா கோயம்புத்தூர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜைம் பெங்களூர், வில்லிங்கர் வந்து பெங்களூர்லேயும் இருக்குது, மும்பைலேயும் இருக்குது, 2 பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. TSM மதுரை அக்செப்ட் பண்ணுவாங்க, மதுரை தியாகராஜர் யூனிவர்சிட்டி. PSG கோயம்புத்தூர், கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூர், VIT வெள்ளூர் ஆர் சென்னை. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து CMAT ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. MBA அட்மிஷன்ஸ், MBA ஆர் PGTM அட்மிஷன்ஸ்க்கு CMAT எக்ஸாமை அக்செப்ட் பண்ணுற காலேஜஸ் இது எல்லாமே. இப்போ இந்த காலேஜஸ்லாம் சவுத் இந்தியாவில் சொன்ன காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸில் எல்லாமே ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 1 இயர்க்கு ஆர் 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் அரௌண்ட் 10 lakhs to 20 lakhs வரைக்கும் ஆகும். ஓகேங்களா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அதுவுமே வந்து ஒரு 10 lakhs ஆவரேஜ் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பட் இந்த JBIMS, சிம்ஸ்ட்ரி, KJ சோமையா, பூனே காலேஜ் ஆர் கோவா இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக இது 2 காலேஜ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த 2 காலேஜஸில். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். CMAT எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம் குயிக்காக. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் மொத்தமாக 100 கொஸ்டின்ஸு. இது 3 hours டியூரேஷன். கரெக்ட் ஆன்சருக்கெலாம் +4 marks, தப்பானதுக்கெலாம் -1. எதுவும் அட்டென்ட் பண்ணலன்னா வந்து 0, அதுக்கு எதுவும் மார்க்கு போகாது. 5 செக்ஷன்ஸ் மொத்தமாக, ஒன்றுத்துலேயும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜான்வரி மந்த்து CBT மட்டும்தான். இதில் எந்த ஒரு செக்ஷன் வைஸ் டைமரும் கிடையாது. மொத்தமாக 3 hours நீங்களே எப்படி வேணாலும் ஷஃபில் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் அலௌட் இல்லை. மாடரேட் லெவலான எக்ஸாம் தான். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 questions into 4 அப்படிங்கிறதுனால 400 marksக்கு உங்களுக்கு காம்போசிட் ஸ்கோர் வரும். இதில் வந்து நீங்கள் ஒரு 300+ எடுக்கும் போதே யூ வில் பி அட் அ டாப் பர்சன்டைல். ஓகே, 99% வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இது ரெண்டும் சேர்த்து ஒரே செக்ஷன். ஒன்றுத்துலேயும் 20 questions தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், GK, அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன். இப்படி ஒரு செக்ஷன். இதுதான் வந்து யூனிக்கான செக்ஷன். ஓகே, எந்த MBA என்ட்ரன்ஸ்லையும் இது இருக்காது, CMATல மட்டும்தான் இந்த செக்ஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ சாம்பிள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஷார்ட் டெஸ்ட் தான், நீங்கள் 3 hours உட்காந்து எடுக்கணும்ட்டு இல்லை. ஒரு 40 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். செக்ஷன்ஸ், கொஸ்டின் டைப்ஸ், டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே ஒரு குயிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்து குவான்ட் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின் தான் இருக்கும். முதல் கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் இருக்கும். ஒரு 2 to 3 questions தான் ஹார்ட்லி. ஓகேங்களா, இவ்வளோ தான் இருக்கும். ஒரே ஒரு செட்டு தான் கொடுப்பாங்க. அந்த செட்டு வந்து சார்ட் எது வேணா இருக்கலாம், ஒரு டேபிளாக இருக்கலாம், இல்லை பார் கிராஃப், லைன் கிராஃப், பை சார்ட், இது வேணாலும் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு 2 question தான் கேட்குறாங்க. மேபி 2 to 3 questions. இந்த DI முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து மேக்ஸ் வந்துருவாங்க. மேக்ஸில் வந்து உங்களுக்கு மெயினாக டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் தான்.
ஸோ அரித்மெட்டிக்கில் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, மிக்ஸ்டர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வேறு என்ன அலிகேஷன்ஸு, ரேட்ஸு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ இதில் எது வேணாலும் வரலாம். அதிகமாக அரித்மெட்டிக் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அல்ஜிப்ராலையும் வந்து சில கொஷின்ஸ் வரலாம். லீனியர், சைமல்டேனியஸ், வேர்ட் ப்ராப்ளம்ஸ், ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ். நம்பர்ஸ் வச்சு கொஷின்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் டெஸ்ட் பண்ணுற கொஷின்ஸ், ஸ்கொயர் ரூட் டெஸ்ட் பண்ணுற கொஷின்ஸ் வரலாம். ஜியாமெட்ரியும் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 18 questions around. ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு 17 or 18 questions வந்து மேக்ஸை வச்சு வரும். அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் ஒரு கொஸ்டின் போடுறதே வந்து உங்களுக்கு கொஷின் டைப்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஆனால் வேறு வேறு கொஷின் டைப்ஸ் வரும். மேட்ச் த ஃபாலோயிங் வரும், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, இதில் எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்றுத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எது ட்ரூன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்னாலும் உங்களுக்கு வந்து 4 items இருக்கும், ABCDன்னு. நீங்கள் ஒன்றுத்தையும் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி தான் மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒர்க் பண்ணுறதே 3 to 4 questions ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் போடுறதுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷனும் கூட. ஆனால் இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் போடணுன்றது கிடையாது, ஏன்னா செக்ஷனல் டைமர் கிடையாது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா கூட இந்த செக்ஷனுக்கு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங் தான் வந்து செகண்ட் செக்ஷன். ஓகே, இந்த செக்ஷன்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. எந்த டாபிக்ல இருந்து வரும்னே தெரியாது, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பட் ஈஸியா தான் இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது. டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து லைக் இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அசெஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ், அசம்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இல்லை வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ண கொஸ்டின் டைப்ஸ். இதுலயே வந்து ஒரு 5-6 டைப் இருக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கோடிங் மாதிரியான கொஸ்டின்ஸ், சீரீஸ். ஓகே, கோடிங்னா கம்ப்யூட்டர் கோடிங்லாம் இல்லை, ஜென்ரலாக ஒரு லாஜிக்கல் ரீசனிங்ல வர கோடிங் கொஸ்டின், சீரீஸ், சீக்வன்ஸ், பேட்டர்ன்ஸ் மாதிரி. அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளாக்ஸ், கேலண்டர்ஸ் அப்பப்போ வந்திருக்கு. டைஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஆட்மேன் அவுட் மாதிரி கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டும் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, ஸோ நிறைய டாபிக்ஸ் இருக்கு, பட் ஈஸி தான், ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். தேர்ட் செக்ஷன் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிராமர் தான். ஓகே, எவ்ரி கொஸ்டின் லைக் வந்து 20 questions இல்லையா, 20ல கிட்டத்தட்ட 17-18 questions கிராமர் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, கிராமரை விதவிதமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் வேர்ப், நவுன், டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரெப்போசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், சென்டென்ஸ் டைப்ஸ் எல்லாமே தருவாக இருக்கணும். கிராமர் மட்டும் ரொம்ப அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகும். ஓகே, இல்லைன்னா எல்லாமே கரெக்ட் ஆன்சர் மாதிரி ஃபீல் ஆகும் கிராமர் பொறுத்த வரைக்கும். வெக்காபுலரி வந்து சினானியம்ஸ், ஆன்டனிம்ஸ் தவிர இதுதான் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கான்டெக்ஸ்ட் பேஸ்டு கொஷின்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. அதிகம்ன்றதே வந்து லைக் 2 or 3 தான், பிகாஸ் கிராமர் தான் அதிகம். ஓகே, அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் பேசேஜ். ஓகே, ஜஸ்ட் ஒரு 6-7 லைன்ஸ்ல ஒரு பேசேஜ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த அளவு தான், 1 or 2 questions தான் இதுல வரும். அதே மாதிரி பேரா ஜம்பிளும் இருக்கு. ஒரு பேராகிராஃபை டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் கொடுத்து அதை வந்து அரேஞ்ச் பண்ற டைப். இதுவுமே 1 or 2 questions வரலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் லெஸ் சான்ஸ் தான். ஸோ again கிராமர் தான் மெயின் இதுல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஜிகே. ஜிகேல வந்து ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோவா டெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஹிஸ்ட்ரி அதிகமாக டெஸ்ட் பண்ணுறாங்க, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஸோ இது மாதிரி. அப்புறம் ஜியாகிரஃபி அதிகமாக, ஃபிசிக்கல் பிளேசஸ், லொக்கேஷன்ஸ் அதிகமாக டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதெல்லாமும் அதிகமாக வருது. பாலிட்டி அதிகமாகவே வருது, லைக் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட், லோக்சபா, ராஜ்யசபா, லைக் கான்ஸ்டிடியூஷன் ரிலவெண்ட்டு, ரைட்ஸ் ரிலவெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பாலிட்டி ரிலவெண்ட்டாக இருக்குது. கல்ச்சர் ரெலவெண்ட்டாக வந்து லைக் வந்து டான்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டான்ஸ், அப்புறம் வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன மெடல்ஸ், என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடல்ஸ், அவார்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கொஷின்ஸ். அதுக்கப்புறம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்வென்ஷன்ஸ் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யூனிட்ஸ் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் பேசிக். பட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி மெயின். இது 3 சாப்டர் தான் வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு யூனிக்கான செக்ஷன். இது வந்து அதிகமாக வந்து எந்த ஒரு MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையுமே டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், ஓகே, ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, முத்ரா ஸ்கீம்ஸ், இதெல்லாம் இதில் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், பிஸ்னஸ் பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, இது வந்து பெரிய லிஸ்ட். இது ஆக்சுவலி நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 5 கொடுத்துருக்கோம், பட் இட்ஸ் அ பிக் லிஸ்ட். இதில் வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 10 to 12 சாப்டர்ஸ் வரும். இது எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் தான். தியரியை வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஒன் வேர்ட் MCQs வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனை ஈஸியாகவே கிராக் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப வைட் கிடையாது. கொஞ்சம் டாபிக்ஸ் நிறைய, தியரி நிறைய படிக்கணும். ஓகே, தியரி பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் சிமேட் எக்ஸாம்க்கு அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாம் வந்து ஜான்வரி மந்த் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜூலை, ஆல்மோஸ்ட் ஜூன் முடிய போகுது. இப்போ இன்னும் கரெக்டாக 6 months. இந்த 6 months தான் வந்து ஐடியல் டைம் சிமேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் டாப் பர்சன்டைல் வாங்கும்போது டாப் காலேஜஸில் ஈஸியாக அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இல்லை சவுத் இந்தியாவில் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு நல்ல காலேஜஸில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். கிரேட் லேக்ஸ் கூட வந்து அக்செப்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க, பட் வி ஹேவ் டு டைரக்ட்லி செக் தட். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு டெஸ்ட் எடுங்க. முதல்ல ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட், ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ ஷார்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த டெஸ்ட் எடுக்கும்போது வந்து உங்களோட இந்த கொஸ்டின், இந்த எக்ஸாம் பத்தின ஒரு கம்ப்ளீட் தெரிஞ்சிடும். லைக் இது எவ்வளோ டிஃபிகல்ட், எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோங்கிற ஐடியா வரும். ஸோ அதுல உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கர் ஏரியா, எது வீக்கர் ஏரியா அப்படிங்கிறது தெரிய வரும். அதை வச்சு நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா பேசிக்ஸ் தரோ பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமர் தான் மெயின். கிராமர் பேசிக்ஸ் நீங்க கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸ் பேசிக்ஸையும் கொஞ்சம் ரீகேப் பண்ணணும். ஃபார்முலா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கிட்டது நல்லது. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக படிச்சிட முடியும். லேர்ன் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பிகாஸ் இது எல்லாமே வந்து டைம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால டு மேனேஜ் த டைம் அண்ட் அக்யூரசி நீங்கள் இந்த மாதிரி சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, எலிமினேஷன் மெத்தட் மெயினாக. ஓகே, எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும், ஒவ்வொரு செக்ஷன்லையும் எத்தனை அட்டென்ட் பண்ணணும், மொத்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும், கொடுத்துருக்கிற 3 hours ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணும் போதுமா சிமேட் வந்து ஈஸியான எக்ஸாமாக மாறும். ஸோ இதை வந்து லேர்ன் பண்ணணும் நீங்கள். அடுத்தது டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வந்து சிமேட் லெவல் கொஷின்ஸாக இருக்கணும். ஓகே, கேட் லெவல் தேவையே இல்லை. கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிமேட் எடுக்கிறது வந்து தேவையில்லாது. ஓகேங்களா, ஏன்னா கேட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். நீங்கள் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டான எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் கேட் எழுதுங்க, ஜாட் எழுதுங்க, அப்புறமா அதை பிரிட்ஜ் பண்ண பாருங்கள். பட் சிமேட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கேட் கொஷின்ஸை ட்ரை பண்ணாதீங்க. அது அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. கேட் வந்து ரொம்பவே மாடரேட்டான ஒரு எக்ஸாம் தான். ஸோ கேட்டோட மெட்டீரியல்ஸை வச்சு சிமேட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும். ஓகே, ஸோ சிமேட் மெட்டீரியல்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பாக நிறைய ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டாவது நீங்கள் எடுக்கணும். 10 டெஸ்ட்டாவது நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும். டைமர் வச்சு எடுக்கணும். டெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அடுத்து டெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிமேட்டை நீங்கள் 6 months ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலி லைவ் ஆன்லைன் கிளாஸ் லான்ச் பண்ண போகிறோம். லைவ் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் சிமேட். ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். உங்களுக்கு நிறைய வந்து சிமேட் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடியே, இன்னமும் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு த சேனல். ரீச் அவுட் டு அஸ் ஃபார் எனி சப்போர்ட். தேங்க்யூ, பை.